Hi students, welcome to our channel. In the video நம்ம ரெண்டு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். First one plus 2 உடைய ரிசல்ட் டேட். Second one தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 கான அப்ளிகேஷன் டேட். நம்ம தந்தி டிவில நியூஸ் சேனல்ல அஃபிஷியலா இது சம்பந்தமா ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு வெளியாயிருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ வச்சு தான் நம்ம உங்களுக்கு இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 11ஆம் மாசம் பப்ளிக் எக்ஸாமுடைய டைம் டேபிளை கொடுக்கும் போதே நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 12th உடைய ரிசல்ட் டேட்டு மே 9 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அஃபிஷியலாக மே 9 தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இப்போ ஒரு வாரமாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட ஒரு நியூஸ் வந்து வந்துருந்துச்சு. அதாவது மே 5ஆம் தேதி ரிசல்ட் வந்து மே 6ஆம் தேதி ரிசல்ட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி. என்ன கேட்டால் கொடுத்துடலாம். ஏன் அப்படின்னா 19ஆம் தேதியே ரிசல்ட் வந்து வேல்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்படின்றப்ப அந்த அன்னன்னைக்கே மார்க் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க, எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். அப்படின்றப்ப இப்போ 20 நாள் கழிச்சு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வாரம் 10 நாள்லேயே நம்ம ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம். அப்படின்றப்ப எவ்வளோ ஏர்லியராக நம்ம ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அவ்வளோ ஏர்லியராக நமக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம போக முடியும். நம்ம அடுத்து காலேஜஸ் அட்மிஷன் போடுறது மற்ற வேலைகளை நம்மளால் பார்க்க முடியும். பட் அந்த டைமில் டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணப்போ மே 9ஆம் தேதி தான் +2 ரிசல்ட் அப்படின்றது மாதிரி நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இன்னைக்கு இந்த தந்தி டிவியில் அந்த நியூஸ் சேனலில் வெளியான அந்த அஃபிஷியலான அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா +2 பொதுத் தேர்வு முடிவுகள் மே 9 அல்லது அதற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே வெளியாகலாம் என்பதால் அறிவிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, மே 9ஆம் தேதின்றது கன்ஃபார்ம். ஒருவேளை பை சான்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னால நமக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க, வெளியாகலாம். சரியா? ஆனால் மே 9 கன்ஃபார்ம். இப்போ இன்னும் ஒரு 2-3 நாள் இல்லை ஒரு 4-5 நாளைக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா அஃபிஷியலாகவே நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு சர்க்குலர் ஒன்று கொடுப்பாங்க, செய்தி வெளியீடு குறிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது எந்த டேட்டில் எந்த டைமில் நமக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க 12th ரிசல்ட்டை அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியலாக ஒரு சர்க்குலர் வரும். அந்த சர்க்குலர் வந்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம்டாக நம்மளால் சொல்ல முடியும் என்னைக்கு எந்த டைமில் நமக்கு +2 ரிசல்ட் வந்து நமக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஓகேவா? ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த நியூஸை வச்சு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஏன்னா அவங்களே வந்து கன்ஃபார்மாக சொல்லலை. மே 9ன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க, அல்லது அதற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே வெளியாகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர மே 9 கன்ஃபார்ம். சரியா? ஸோ அதுக்கு முன்னாலேயும் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் அஃபிஷியலான அந்த சர்க்குலர் வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு ரிசல்ட் சம்மந்தமாக, அதாவது +2 ரிசல்ட் டேட் சம்மந்தப்பட்ட அப்டேட்டு. இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் TNEA 2025 என்னைக்கு சார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்மிஷன் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனை தான் சொல்லணும். ஏன்னா 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டி போடக்கூடிய ஒரு அட்மிஷன், அது பெரிய லெவலில் நடக்கக்கூடியது. ஸோ அதனால அந்த அட்மிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 5ஆம் தேதி, ரிசல்ட் வந்து உங்களுக்கு 9ஆம் தேதி தான். ஆனால் அப்ளிகேஷனை என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, அதுக்கு முன்னாலே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மே 5ஆம் தேதியிலிருந்தே பொறியியல் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கும் என தகவல். இதுவும் தகவல் தான். ஓகேவா? ஸோ 5ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மே 9ஆம் தேதி ரிசல்ட்டு, மே 5ஆம் தேதி எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க? எப்போவுமே அதுக்கு முந்தின வருஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு முன்னாலே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவசரமாக அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றதுனால வெப்சைட் வந்து முடங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக முன்கூட்டியே நமக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு மார்க் அந்த பேஜை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணாமல் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் முன்கூட்டியே ரிசல்ட் டேட்டுக்கு முன்கூட்டியே அவங்க இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாலே மே 5ஆம் தேதி உங்களுக்கு இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அதே டேட்டில் தான் நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்னுடைய அட்மிஷன்ஸும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ எப்படி பார்த்தாலும் மே 9 ரிசல்ட்டு, மே 5 உங்களுக்கு TNEA 2025க்கான அப்ளிகேஷன் டேட்டு. இப்போதைக்கு இந்த வீடியோவில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட் இந்த 2 அப்டேட் தான்.
ஓகேவா? ஸோ நிறைய பேர் டவுட் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க கமெண்ட்ல, சார் என்னைக்கு சார் ரிசல்ட்? மே 9, மே 6, மே 9 தான் ரிசல்ட். சரியா? இன்னும் கொஞ்ச நாள் அதுக்கான அஃபிஷியல் சர்க்குலரை நம்மளுடைய அமைச்சர் வந்து வெளியிடுவாங்க. சரியா? தேங்க்யூ.